வணக்கம். நான் டாக்டர் குணேஸ்வரன், பொருணை ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனாக இருக்கேன். ஒரு நிமிஷத்தில் ஒருத்தர் எடுக்கிற தவறான ஒரு முடிவு அவரோட உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு பேஷண்ட் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எப்படி மீட்டோங்கிற அனுபவத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் நைட் எங்கள் கேஷுவாலிட்டிக்கு ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒருத்தரை விஷமருந்தி கவலைக்கிடமான நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு விசாரித்தா, ஒரு 3 நாள் முன்னால் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டில் அரகுறை மனசில் ராட் கில்லர் பேஸ்ட்டை ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் பண்ணின மருத்துவம் பலன் கொடுக்காம ரொம்ப ஆபத்தான நிலைமையில் வந்தார். ராட் கில்லர் பேஸ்ட், ஆல்கஹால் இது ரெண்டுமே தனித்தனியாக ஆளை கொள்கிற விஷயம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் போதும், கேட்கவே வேணாம். இதோட இம்பேக்ட் டபுளாக இருக்கும். அவர் எங்ககிட்ட வரும்போது அவரோட லிவர் நிறைய பாதிக்கப்பட்டு இருந்தது. ஜென்ரலாக நம்ம லிவர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க பிலிருபின் லெவல்ஸ், அதாவது பித்த அளவு எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். இந்த பிலிருபின் லெவல் பொதுவாக 1 மில்லிகிராமுக்கும் குறைவாக தான் உடம்புல இருக்கணும். ஆனால் அவருக்கு 15 மில்லிகிராம் இருந்தது. அப்போ பாருங்கள் அவரோட லிவர் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்ததுன்னு. பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள், நச்சுகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணுற வேலையை லிவர் தான் செய்யுது. அது சுத்தமாக செயலிழந்ததால் அவரோட லிவர் இந்த விஷயத்தை வெளியே தள்ள முடியாமல் ஒரு மாதிரி டோட்டல் ஷட் டவுன் ஆகிடுச்சு. இந்த பேஷண்ட்டோட கேஸில் ராட் கில்லர் பேஸ்ட் அதோட நேரடி தாக்குதல் கல்லீரல் செல்களை டைரெக்டாக சிதைக்க ஆரம்பித்தது. இதுவே பெரிய ஆபத்து. இதோட இந்த ஆல்கஹால் ஒரு அடிஷ்னல் பேர்டன். இந்த இரட்டை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் லிவர் திணறும் போது அக்யூட் லிவர் ஃபெயிலியர் ஆகுது. இப்படி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததால் நேரத்தோட போட்டி போட்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இப்போ எங்கள் முன்னாடி இருந்த சேலஞ்ச் அந்த ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை வெளியே எடுக்கிறது. விஷம் குடித்த உடனே டாக்டர்கிட்ட வந்திருந்தா நாம் ஸ்டொமக்கில் இருந்து விஷத்தை வெளியே எடுக்க முடியும், ரத்தத்தில் கலக்கிறத குறைக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஷம் குடித்தவங்களை உடனே வாந்தி எடுக்க வச்சா காப்பாற்றலான்னு பொதுவாக எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஏன்னா சில வகை விஷங்கள் வாந்தி எடுக்கும்போது திரும்ப மேலே வர்றப்ப உணவு குழாயையும் சுவாச பாதையும் நிரந்தரமாக சேதப்படுத்திடும். இந்த மாதிரி எந்த முயற்சியும் செய்யாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் முதல் வேலையாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட்டுக்கு எங்கள் கிரிட்டிக்கல் கேர் டீம் ஒரு முடிவு எடுத்தோம். அவருக்கு பிளாஸ்மா ஃபெரசிஸ்ங்கிற உயர் சிறப்பு சிகிச்சை செய்யலாம்னு டிசைட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது பாடிக்கு வெளியே நடக்கிற ஒரு ஹைடெக் பிளட் கிளீனிங் ப்ராசஸ். ஒரு மீன் தொட்டியில் தண்ணி அழுக்காயிருச்சுன்னா மீனை காப்பாற்ற அந்த தண்ணியை வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி புது தண்ணியை உள்ளே விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ். ஃபஸ்ட்டு விஷம் படிஞ்ச அவரோட ரத்தத்தை வெளியே எடுத்து ஒரு ஸ்பெஷல் மிஷின் மூலமாக அந்த ரத்தத்தில் கலந்திருந்த அந்த டாக்ஸின், அதாவது நச்சுக்களையும் அதனால் உருவான ஆபத்தான ரியாக்ஷன் மாலிகுல்ஸ், இவை ரெண்டையும் ஃபில்டர் பண்ணி தனியாக பிரித்தோம். இந்த சுத்திகரிக்கப்பட்ட க்ளீனான ரத்தத்தை திரும்ப அவரோட உடம்புக்குள்ளேயே சேர்த்தோம். இந்த ஃபுல் ப்ரொசீஜர் ஒரு 3 சைக்கிள்ஸை வர அவருக்கு செய்ய வேண்டியிருந்தது. ஒவ்வொரு சைக்கிள்லையும் சுமார் 3 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் பண்ணோம். அதே நேரத்தில் இன்னொரு பிளட் டோனார் கிட்ட இருந்து ஒரு 3 லிட்டர் பிளட்டை அவர் உடம்புல ஏற்றினோம். ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சதுக்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. செகண்ட், தேர்டு சைக்கிள்ஸில் 15 இருந்த பிலிருபின் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அவர் கண்களில் இருந்த அந்த மஞ்சள் நிறம் மாறிச்சு, ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டார்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலை அபாரமாக முன்னேறிச்சு. ஐசியூவில் இருந்து வார்டுக்கு மாற்றினோம். அவரோட பிலிருபின் லெவல் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. இன்றைக்கி அவர் எங்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவரோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கார். அந்த ஒரு நிமிஷ அவசர முடிவு ஒரு குடும்பத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்துச்சு. ஆனால் சரியான நேரத்தில் சரியான டெக்னாலஜி, சரியான டீமும் ஒன்று சேர்ந்ததால் இன்றைக்கி ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. லைஃப் கிவ்ஸ் எவ்ரி ஒன் எ செகண்ட் சான்ஸ். நாங்கள் அந்த செகண்ட் சான்ஸுக்கு ஒரு கருவியாக இருந்தோங்கிற பெருமையும் சந்தோஷமும் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நன்றி.